வணக்கம் நான் சினிமா ரசிகன். விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி இவங்க நடிப்பில் இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய எல்ஐகே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹீரோவுக்கு ஒரு ஆப் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்புறமா அந்த ஆப்புக்கு ஹீரோ எப்படி பிரச்சனையானார் அப்படிங்கிற ஒன்லைனை ஒரு காமெடி ரொமான்ஸு கலந்து 2040 நடக்கிறதா ஒரு திரைப்படமாக இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துடைய கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை உலகம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. அங்கே வந்து இந்த செல்ஃபோனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு மறுவாழ்வுக்காக இங்கே வராங்க. அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த வேலையை செய்கிறாரு சீமான். அவருடைய பையன் தான் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். ஸோ அங்கே செல்ஃபோன் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஹீரோ யதார்த்தமாக ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. இந்த கதாநாயகி கீர்த்தி செட்டியை பார்த்த முதல் பார்வையிலேயே அவங்களை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய காட்சிகள் போயிட்டு இருக்குது. ஒரு ஆப்பு அந்த எல்ஐகே அப்படின்றது அதோடைய ஓனர் எஸ்ஜே சூர்யா. ஸோ இந்த ஆப்பு வந்து இந்த காதலில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக அது இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆப் இவங்க காதலில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா இந்த ஹீரோ அந்த ஆப் நிறுவனத்துக்கு எதிராகவும் களத்தில் இறங்குறாரு. அந்த ஆப்பை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த காதல் என்ன ஆனது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். முதல் பாதி வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதையை சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. இந்த 2வது பாதி வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு. வில்லன் ஒரு 30 நாள் டைம் தர்றாரு. அந்த 30 நாளுக்குள்ளே இந்த ஹீரோ என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறது அந்த போர்ஷன் வந்து அந்தளவுக்கு பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. சீமான் அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருந்தது. பொறுப்பான அப்பாவாக வர்றாரு. தூய தமிழில் அப்படி அவருடைய பகுதி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. யோகி பாபு வர பகுதிகளில் வந்து காமெடியெல்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த கதை வந்து 2040 நடக்கிறதா காட்டப்படுது. அதனால் இந்த காதலுமே அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் சொல்லியிருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய வழக்கமான அந்த நடிப்பு தான் பார்க்க முடிஞ்சுது. எஸ்ஏ சூர்யா எப்போவுமே மிரட்டி விட்டுருவார். இதில் நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கதாநாயகி கீர்த்தி செட்டி அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அனிருத்துடைய மியூசிக்கில் ஒரு சில பாடல்கள் நல்லா இருந்தது. இந்த தீமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இது ஓகே தான். அப்புறம் எனக்கு நான் யாரும் இல்லையேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டெல்லாம் எப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரிலாம் தோணுச்சு. ஃபோட்டோகிராஃபி இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். 2040 சென்னை எப்படி இருக்கும், அரசு மருத்துவமனையெல்லாம் காட்டுவாங்க, அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும். ரொம்ப மாடர்னாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஃபோட்டோகிராஃபி சைடு. அப்புறமா கிளைமாக்ஸ் வந்து வழக்கமான ஒரு ஹீரோ வில்லன் சண்டை காட்டி பிடிச்சி கொள்வது அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2.5 மணி நேரம் ஓடுது. அதுக்கு ஏற்ற அளவுக்கான வலுவான விஷயங்கள் இந்த படத்தில் பெருசாக இல்லை. நம்ம முரளி, கமல், கார்த்திக் இந்த மாதிரி காதல் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு இது ரொம்பவே வித்தியாசமாகவே தெரியும். இந்த ஜென்சி ஹிட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக தான் அது எடுக்கப்பட்டிருக்கு. இப்போவும் ரொம்ப மோசமான படமால இது இல்லை. ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்பு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.